This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். வீடியோ கேம் கலாச்சாரம் மற்றும் அதனால் சிறுவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இமானுவேல் மக்ரோன் கருத்து. பாரிஸின் 20வது வட்டாரத்தில் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தம்பியையே அண்ணன் கொலை செய்த சம்பவம். பிரான்சின் அடையாள சின்னமான ஐஃபில் கோபுரத்தை தகர்ப்பதாக டிக்டாக் நேரலையில் மிரட்டல் விடுத்த மாணவர் கைது. கிரிப்டோகரன்சி விவகாரத்திற்காக பெண் நீதிபதியும் அவரது தாயாரும் கடத்தப்பட்ட வழக்கில் 4 ஆண்கள் 1 பெண் என 5 பேர் கைது. பிரான்சில் சமூக நலத்திட்ட மோசடிகளை தடுக்க தொழிலாளர் துறை அமைச்சர் எடுத்துள்ள கடுமையான நிலைப்பாடு மற்றும் புதிய சட்ட மசோதா. பிரான்ஸ் இரட்டை கொலை வழக்கு. ஒரே மரபணு கொண்ட இரட்டை சகோதரர்கள் சிக்கியதால் போலீஸ் திணறல். எப்ஸ்டீன் பாலியல் பட்டியலில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் பெயர். ரஷ்யாவின் டிஜிட்டல் தாக்குதல் என பிரான்ஸ் குற்றச்சாட்டு. பாரிஸ் மக்களின் குடிநீர் ஆதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு அவசர கடிதம். செயின்ட் கிளவுட் நகரில் கண்கள் தோண்டப்பட்ட நிலையில் பெண் ஒருவர் படுகொலை. 58 வயது நபர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். வீடியோ கேம் விளையாட்டுகள் சிறுவர்கள் மத்தியில் வன்முறையை தூண்டுவதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார். சமூக வலைத்தளங்களுக்கு வயது வரம்பு இருப்பது போல வன்முறை நிறைந்த சில வீடியோ கேம்களையும் சிறுவர்கள் அணுகுவதை தடுக்க வேண்டுமா அல்லது வயது வரம்பை கடுமையாக்க வேண்டுமா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக 7 அல்லது 8 வயது குழந்தைகள் வன்முறை நிறைந்த வீடியோ கேம்களை விளையாடுவது மிகுந்த கவலைக்குரியது என்றார். அதேவேளை தான் வீடியோ கேம் துறைக்கோ அல்லது இஸ்போர்ட்ஸ் துறைக்கோ எதிரி அல்ல என்றும் அது பிரான்சின் பொருளாதாரத்திற்கு முக்கியமான துறை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு தொழிலை ஆதரிப்பது என்பது அதன் விளைவுகளை கண்டுகொள்ளாமல் விடுவது ஆகாது என்று கூறிய மக்ரோன், வீடியோ கேம்களால் சிறுவர்களின் உடல் மற்றும் மனநலத்தில் ஏற்படும் மாற்றங்களை கண்டறிய 2 மாத கால அறிவியல் ஆய்வு ஒன்றை நடத்த உத்தரவிட்டுள்ளார். நிபுணர்கள் மற்றும் தேசிய டிஜிட்டல் கவுன்சில் மேற்கொள்ளும் இந்த ஆய்வின் முடிவுகளை பொறுத்து எதிர்காலத்தில் இவ்வாறான விளையாட்டுகளுக்கு தடை விதிப்பதா அல்லது கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதா என்பது குறித்து மக்களுடன் விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாரிஸின் 20வது வட்டாரத்தில் உள்ள பெல்லவில்லை வீதியில் தற்காப்புக்காக தனது சொந்த தம்பியையே அண்ணன் ஒருவர் கத்தியால் குத்திக் கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 10 மணியளவில் குறித்த வீட்டிலிருந்து வந்த அலறல் சத்தம் கேட்டு போலீசார் அங்கு விரைந்தனர். அப்போது வீடு முழுவதும் ரத்தம் சிதறி கிடக்க ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடி கொண்டிருந்தார். அவசர சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட போதிலும் பலனின்றி அவர் உயிரிழந்தார். விசாரணையில் 45 வயதான அண்ணன் தனது இளைய சகோதரரை பலமுறை கத்தியால் தாக்கியது தெரியவந்தது. உயிரிழந்த தம்பி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அவர் முதலில் கத்தியை எடுத்துக்கொண்டு அண்ணனை கொல்ல முயன்றதாகவும் அந்த தாக்குதலில் இருந்து தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ளவே அண்ணன் பதிலுக்கு தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இது தற்காப்பு நடவடிக்கையா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரான்சின் அடையாள சின்னமான ஐஃபில் கோபுரத்தை தற்கொலைப்படையாக மாறி தகர்க்கப் போவதாக சமூக வலைதளமான டிக்டாக்கில் நேரலையில் மிரட்டல் விடுத்த 18 வயது மாணவன் ஒருவரை பயங்கரவாத தடுப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். கோர்ட் ஸ்டார்மர் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் பைம்பூல் நகரில் கல்வி பயின்று வருகிறார். ஏற்கனவே காவல்துறையினரின் கண்காணிப்பு வளையத்தில் இருந்த இவர் கடந்த வாரம் டிக்டாக் நேரலையில் பேசும்போது, நான் ஒரு தற்கொலை குண்டுதாரியாக மாறி ஐஃபில் கோபுரத்தின் கீழே வெடிப்பேன் என்று அதிர்ச்சிகரமான கருத்தை வெளியிட்டார். இதனையடுத்து உடனடியாக செயல்பட்ட போலீசார் அவரை கைது செய்து அவரது வீட்டிலும் அதிரடி சோதனை நடத்தினர். தற்போது பயங்கரவாத தடுப்பு பிரிவினரின் விசாரணையில் உள்ள அவர் வரும் பிப்ரவரி மாத இறுதியில் செயின்ட் பிரியூ குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். பிரான்சின் இசர் பகுதியில் நிகழ்ந்த பெண் நீதிபதி மற்றும் அவரது தாயாரின் கடத்தல் சம்பவம் தொடர்பாக லியோன் நகரில் அதிரடியாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 4 ஆண்கள் மற்றும் 1 பெண் அடங்குவர். கிரிப்டோகரன்சி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு நிறுவன மேலாளரின் மனைவியான 35 வயது நீதிபதியும் அவரது 67 வயது தாயாரும் கடத்தப்பட்டு சுமார் 30 மணி நேரம் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் புர்க்லஸ் வலன்ஸ் பகுதியில் உள்ள ஒரு கேரேஜில் கட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டனர்.
விசாரணையில் கிரிப்டோ கரன்சியாக பெறும் தொகையை பிணைத் தொகையாக பெறுவதே கடத்தல்காரர்களின் நோக்கம் என்பது தெரியவந்துள்ளது. ஆனால் நீதிபதியின் கணவர் தனது கிரிப்டோ முதலீடுகளை ஏற்கனவே நிலச்சொத்துகளாக மாற்றியிருந்ததால் அவர்களிடம் எதிர்பார்த்த பணம் இல்லை என்பதும் விசாரணையில் அம்பலமானது. இக்குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் 18 முதல் 20 வயதுக்குட்பட்ட அனுபவமற்ற இளைஞர்கள் என்றும் இவர்கள் சமூக வலைதளங்கள் மூலம் இக்குற்றத்திற்காக திரட்டப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். பிரான்சில் சமூக நலத்திட்டங்களில் நடைபெறும் மோசடிகளை தடுக்க தொழிலாளர் துறை அமைச்சர் ஜான் பியர் பரண்டோ கடுமையான நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இனி வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை அல்லது பிற சமூக நல உதவிகளை பெறுபவர்கள் மீது மோசடி சந்தேகம் எழுந்தால் விசாரணை முடியும் வரை அந்த உதவிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம் என்ற திட்டத்தை அவர் முன்மொழிந்துள்ளார். குறிப்பாக வெளிநாடுகளில் வசித்துக் கொண்டே பிரான்சில் உள்ள சலுகைகளை பெறுபவர்களை கண்டறிவதே இதன் முக்கிய நோக்கம். இதற்காக செனட் சபையில் நிறைவேற்றப்பட்ட புதிய சட்ட மசோதா பிப்ரவரி இறுதியில் தேசிய சபையில் விவாதத்திற்கு வரவுள்ளது. இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் பிரான்ஸ் டிராவல் நிறுவனம் உதவித்தொகை பெறுபவர்களின் இருப்பிடத்தை உறுதி செய்ய அவர்களின் தொலைபேசி அழைப்பு பதிவுகளை ஆய்வு செய்யும் அதிகாரத்தை பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டில் மட்டும் சமூக மோசடிகளால் அரசுக்கு சுமார் 14 பில்லியன் யூரோக்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 52% மறைமுக வேலைவாய்ப்பு மூலமும் 36% தனிநபர் காப்பீட்டு மோசடிகள் மூலமும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்தின் மூலம் பில்லியன் கணக்கான பணத்தை மீட்க முடியும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரான்சில் 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளியை கண்டறிய முடியாமல் காவல்துறையினரும் தடயவியல் நிபுணர்களும் திணறி வருகின்றனர். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள 32 வயதுடைய இரட்டை சகோதரர்கள் ஒரே மாதிரியான மரபணு கொண்டிருப்பதே இந்த குழப்பத்திற்கு காரணமாகும். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியில் சிக்கிய மரபணு இவர்களில் ஒருவருடையது என்பது உறுதி செய்யப்பட்டாலும் அது குறிப்பிட்டு யாரென்று துல்லியமாக கூற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே தங்களின் உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி உடைகள், செல்போன்கள் மற்றும் அடையாள அட்டைகளை மாற்றி பயன்படுத்தி பல மோசடிகளில் இவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மரபணு சோதனையை மட்டும் நம்பாமல் தற்போது கண்காணிப்பு கேமரா காட்சிகள், செல்போன் இருப்பிடங்கள் மற்றும் ஒட்டு கேட்கப்பட்ட தொலைபேசி உரையாடல்களை கொண்டு உண்மையான குற்றவாளியை அடையாளம் காணும் முயற்சி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உலகமே உற்றுநோக்கும் இந்த விசித்திரமான வழக்கின் தீர்ப்பு இம்மாத இறுதியில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகையே உலுக்கிய அமெரிக்க கோடீஸ்வரனும் பாலியல் குற்றவாளியுமான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வழக்கில் நீதிமன்ற ஆவணங்கள் ஒவ்வொன்றாக வெளியாகி வரும் நிலையில் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மக்ரோனை சிக்க வைக்க ஒரு மாபெரும் சர்வதேச சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. வேலை வாங்கி தருவதாக கூறி சிறுமிகள் மற்றும் இளம்பெண்களை கடத்தி அவர்களை தனது தீவில் அடைத்து வைத்து உலகின் முக்கிய அரசியல் தலைவர்களுக்கும் பிரபலங்களுக்கும் விருந்தாக்கியவர் எப்ஸ்டீன். சமீபத்தில் அமெரிக்க நீதிமன்றம் வெளியிட்ட எப்ஸ்டீன் தொடர்பான ரகசிய கோப்புகளில் அவருடன் தொடர்பில் இருந்த பல முக்கிய புள்ளிகளின் பெயர்கள் வெளிவந்தன. இந்த சூழலை பயன்படுத்திக் கொண்ட மர்ம கும்பல் ஒன்று அதிபர் மக்ரோனின் பெயரும் அந்த பட்டியலில் இருப்பதாக ஒரு போலியான தகவலை இணையத்தில் பரப்பி வருகிறது. இது மிகவும் நேர்த்தியாக திட்டமிடப்பட்ட ஒரு டிஜிட்டல் யுத்தம் என பிரான்ஸ் அரசு தெரிவித்துள்ளது. அதாவது பிரான்சின் மிகவும் நம்பகமான மற்றும் பிரபலமான ஒரு முன்னணி செய்தி நிறுவனத்தின் இணையதளத்தை போலவே போலி இணையதளத்தை அந்த கும்பல் உருவாக்கியுள்ளது. அதில் பிரான்சின் புகழ்பெற்ற ஒரு மூத்த பத்திரிகையாளரே இந்த செய்தியை எழுதியது போன்ற தோற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளனர். இந்த போலி இணையதளத்தில் எப்ஸ்டீனுக்கும் மக்ரோனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததற்கான ஆதாரங்கள் என்று கூறப்படும் புகைப்படங்கள் மற்றும் ஆவணங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆனால் இவை அனைத்தும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தத்ரூபமாக உருவாக்கப்பட்ட போலிகள் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் இந்த சதி திட்டத்தின் பின்னணியில் ரஷ்யா இருப்பதாக பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு எதிராக பிரான்ஸ் எடுத்து வரும் கடுமையான நிலைப்பாட்டிற்கு பழிவாங்கும் நோக்கிலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் குழப்பத்தை விளைவிக்கவும் ரஷ்யாவின் உளவு அமைப்புகள் இந்த சைபர் தாக்குதலை முன்னெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சமூக வலைதளங்களில் போலி கணக்குகள் மூலம் இந்த செய்தியை வைரலாக்கி பிரெஞ்சு மக்களிடையே அதிபர் மீது வெறுப்பை உருவாக்குவதே இவர்களின் நோக்கம். பிரான்ஸ் அரசின் வெளிநாட்டு டிஜிட்டல் தலையீடுகளை கண்காணிக்கும் விஜினும் அமைப்பு இந்த தவறான பிரச்சாரத்தை முறியடித்துள்ளதுடன் இது ரஷ்யாவின் திட்டம் என்றும் எச்சரித்துள்ளது. மேலும்
எப்ஸ்டீன் விவகாரத்தில் மக்ரோனுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் இது முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட அரசியல் பழிவாங்கல் என்றும் எலிசி மாளிகை வட்டாரங்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன. பாரிஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் சுமார் 1,80,000 மக்களின் குடிநீர் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. சைனட்-மான் பிராந்தியத்தில் உள்ள நான்வில் பகுதியில் பிரிட்ஜ் எனர்ஜீஸ் நிறுவனம் புதிதாக 2 எண்ணெய் கிணறுகளை அமைக்க திட்டமிட்டுள்ளது. ஆனால் இந்த திட்டம் குடிநீர் வழங்கப்படும் முக்கிய நீர்பிடிப்பு பாதுகாப்பு மண்டலத்திற்குள் அமைந்திருப்பதால் இதற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஏற்கனவே கடந்த 2024 ஜனவரியில் இதற்கான அரசு அனுமதியை எதிர்த்து ஆடு பாரிஸ் நிறுவனம் மெலூன் நிர்வாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. அதன் தீர்ப்பு இன்னும் வராத நிலையில் தற்போது பாரிஸ் மற்றும் சைனட்-மான் பகுதிகளைச் சேர்ந்த 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நான்வில் நகர மேயர் மற்றும் ஓது பாரிஸ் தலைவர் ஆகியோர் இணைந்து அரசாங்கத்திற்கு ஒரு பகிரங்க கடிதத்தை எழுதியுள்ளனர். அதில் வில்மர் கிராம மக்கள் மற்றும் 1.8 லட்சம் பாரிஸ் மக்களுக்கு குடிநீர் வழங்கும் இந்த இடத்தில் எண்ணெய் கிணறுகள் அமைப்பது ஒரு சுற்றுச்சூழல் பேரழிவு என்று கடுமையாக எச்சரித்துள்ளனர். ஹவுஸ்டுசைன் பிராந்தியத்தில் உள்ள செயின்ட் கிளவுட் நகரில் 50 வயதுடைய பெண் ஒருவர் மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. கடந்த சனிக்கிழமை ஆல்பர்ட் வீதியில் உள்ள ஒரு வீட்டில் கண்கள் இரண்டும் தோண்டப்பட்ட நிலையிலும் உடலில் கத்திக்குத்து காயங்களுடனும் அந்த பெண்ணின் சடலம் நிர்வாண நிலையில் மீட்கப்பட்டது. மேலும் அறை முழுவதும் இரத்தக்கரைகள் படிந்திருந்தன. தற்போது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் முற்றியதில் ஆத்திரமடைந்த கணவர் இந்த கொடூர செயலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பாக அந்த பெண்ணின் 58 வயதுடைய கணவரை கைது செய்துள்ள போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.